இங்கே இந்த பையன் பண்ண தப்புக்கு போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தென் ஹீரோவையும் வெளியே விட்டுறாங்க. ஆனால் ஹீரோ இனிமேல் குடிக்கக்கூடாது முடிவெடுக்கிறான். இந்த விஷயம் அவங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சவே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. தென் இவன் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போறான். இவங்களும் சந்தோஷத்துல மீன் குழம்புலாம் ஆக்கி வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இவன் ஃப்ரெண்டு கூட திரும்பவும் குடிக்க போயிடுறான். ஸோ இவங்களும் கோவத்தில் குழந்தைங்களோட சேர்த்து செத்தலாம் முடிவு பண்றாங்க. ஆனால் இவனுக்காக இதுக்கு நம்ம சாவணும்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இவன் ஒய்ஃபையும் குழந்தைய பார்க்கறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கே போறாங்க. அப்போ இந்த பொண்ணோட ஹீரோவை பிடிச்சி சம்மடி அடிச்சிடா. தென் இந்த பொண்ணுமே தலையை கட்டி அவங்ககிட்டே கொடுத்து அனுப்பிடுறான். ஆனால் இவன் அப்பயும் குடியை நிறுத்தாம இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறான். வீட்டில் இருக்க ஒரு பொருளை கூட விடாம எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிடறான். ஒரு நாள் இவங்க ஒயின் ஷாப்ல குடிக்கும் போது கூட இருந்தவர் ரத்தம் வந்து எடுத்து இறந்து போறாரு. அப்பதான் ஹீரோக்கு பயம் வர ஆரம்பிக்குது. சோ அவங்க குழந்தைகளை பார்க்கலான்னு போறான். பார்த்தா அவங்க தீபாவளிக்கு பட்டாசு கூட இல்லாம ஒருத்தவங்க கூட கெஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஸ்வீட்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வீட் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் காசு கொடுக்காம அந்த பொருளை தூக்கிட்டு வந்துடுறான். அவங்களும் துரத்திட்டு வந்து இவன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் அவமானம் தாங்க முடியாது, நம்ம ஏன் இவ்வளவு கேவலமா இறங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். சோ இனிமேல் நம்ம வாழக்கூடாது முடிவு பண்ணி செத்தலாம்னு பாக்குறான். ஆனா அதுக்கு கூட தைரியம் வராம திரும்பவும் மறுவாழ்வு மையத்துல இவனே போய் சேர்ந்துடுறான்.